விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், விடியா திமுக அரசு காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது இல்லை என குற்றம் சாட்டினார். ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை இன்னைக்கு மக்கள் யாரும் விரும்பவில்லை. இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. 3 வருஷத்துல எந்த திட்டமே தெரியல. சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஆள் கடத்தல். யாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ட்ரெயினை பறிக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு சூழ்நிலை யாரும் காவல்துறையை காவல்துறை நம்முடைய ஆட்சியில சிறப்பா பணியாற்ற நம்ம எதுவும் தலையிடே இல்லை. இன்னைக்கு காவல்துறை செயல்பட விடுறது இல்லை. ஒரு நல்ல ஒரு போலீஸ்கார இடத்துக்கு வந்தா அந்த போலீஸ்கார செயல்படவே விடுறதில்லை. இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. மோசமான சூழ்நிலை ஸ்கூல் வரையில் பரவிடுச்சு. கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் எந்த திட்டமே வரல. இந்த குறிச்சி பகுதிக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கா 3 வருஷத்துல? இந்த கோயம்புத்தூர் ஏதாவது திட்டம் வந்திருக்குதா? கிணத்து தொகுதிக்கு வந்திருக்குது, இதான் வந்திருக்குது. ஒண்ணுமே வரலையே. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வரணும். கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சோம், யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். இந்த ரோடே சொல்லும். பொள்ளாச்சி ரோடே ஒரு உதாரணம். பொள்ளாச்சி ரோடு அகலப்படுத்தப்பட்டு இன்னைக்கு பொள்ளாச்சி போற 20 நிமிஷத்துல போயிடலாம். இன்னைக்கு பொள்ளாச்சி கிணத்துக்குள்ள வந்திருக்காங்கல்ல, 20 நிமிஷம் பொள்ளாச்சி. இதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும். இந்த ரோட்ல கிட்டத்தட்ட 5 பாலங்கள் கட்டி ரோடு விரிவாக்கம் பண்ணும். கோயம்புத்தூருக்கு எல்லா சாலைகளும், திருச்சி ரோடு இருந்தாலும் சரி, அவனாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சத்தி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, எல்லா சாலைகளும் போட்டு அகலப்படுத்தி போட்டு இன்னைக்கு பாலங்கள் ஆத்துப்பாலம் நம்ம பேர் எப்பவுமே சொல்லும். எடப்பாடியார் பேரை சொல்லும், அதிமுக பேரை சொல்லும்.